வீடியோ பார்க்குற 75% ஆஃப் தி பீப்புளுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியரிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில பேர் இதுக்கு ட்ரையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சிருக்கும், பேக் எண்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா ஒரு எண்ட் யூஸர்னால என்னென்ன பார்க்க முடியுதோ விஷுவலா அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்ல ஒரு பட்டன் இருக்கு, ஒரு கேரசல் இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அதை கோட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஒரு எண்ட் யூஸர்னால விஷுவலா பார்க்க முடியும். இந்த பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ் பண்ற எந்த வேலையுமே ஒரு எண்ட் யூஸர்னால அது பார்க்கவே முடியாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது பேக் எண்ட்ல நடக்கும். பட் அது எனி யூஸருக்கு அது தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ் பண்ற வேலை. அண்ட் இங்கேதான் வந்துட்டு நிறைய பேர் ஃபால் விக்டிம் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். பட் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, necessarily we don't need to be a full stack web engineer to land in our first internship or first job னு தான் சொல்ல வரேன். பிகாஸ் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியராக ஆகிறதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலி நிறைய டேஸ் தேவைப்படும். பிகாஸ் இட்ஸ் அ லாங் பாத். ஃப்ரண்ட் எண்டும் படிக்கணும், பேக் எண்டும் படிக்கணும் அப்படின்றப்போ இட்ஸ் அ லாங் பாத் அண்ட் இட் வில் டேக் அரௌண்ட் 6 to 7 months to complete. பட் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அண்ட் அப்படிதான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, நிறைய இன்ஸ்டியூட்டும் சரி ப்ரொமோட் பண்றாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. நம்ம ஒரு ஸ்கில்டான ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு ஸ்கில்டான பேக் எண்ட் இன்ஜினியராகவோ இருந்தால் தெர் ஆர் சோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தட்ஸ் அ பெர்செப்ஷன் வி ஹாவ். பட் இட்ஸ் நாட் ட்ரூன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய சேலரி கொடுப்பாங்க. நம்ம ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியராகவோ ஒரு பேக் எண்ட் இன்ஜினியராகவோ இருந்தோம் அப்படின்னா, ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் பேசுவோம். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக மட்டும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேலரி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன அப்படின்ட்டு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப்ஸ் விச் பே அஸ் மோர் தேன் ஆவரேஜாகவே ஒரு 4.5 LPAக்கு மேலே, ஒரு 6 LPAக்கு மேலே பே பண்ணுற ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்துட்டு தே நீட் ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியர்ஸ். பிகாஸ் அவங்களால அதிகமாக பே பண்ண முடியாது, தனித்தனியாக பே பண்ண முடியாதுன்றனால தே நீட் ஃபுல் ஸ்டாக் வெப் இன்ஜினியர்ஸ். பட் ஒரு பெரிய பெரிய MNCஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பே பண்ண முடியுன்றனால ஒரே ஒரு ஸ்கில்டான ஒரு ஆள் ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் இருந்தா தேர் ஓகே வித் இட். நீங்க போய் லிங்க்டின்ல நான் காட்டினப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். கேன் அப்ளை அண்ட் கெட் ஜாப் இஃப் யூ ஆர் ஸ்கில் இனஃப். திஸ் வீடியோ இஸ் நாட் கோயிங் டு பி லைக் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்க போறது இல்லை. நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஃபுல் ஜேர்னில இருக்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் வெப் இன்ஜினியர் ஆக போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூனோ, ஒரு ரோட் மேப் மாதிரி ஐம் ஹேவிங் சம்திங் வித் மீ. ஸோ அது ஷேர் வித் யூ. அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் இன்ஜினியர் ஆக போகிறோம். தட்ஸ் தி மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் இது ஃபாலோ பண்ணியும் ஒரு 4-5 வீடியோஸ் இதில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் இன்ஜினியர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை ஒரு ஜாப்ல இருக்கும் போதோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல நம்ம ஃப்ரீ டைம்ல வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு வி கேன் அப்ளை ஃபார் தட் ஆல்சோ. ஸோ இனிஷியலாக நம்மளோட எய்ம் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வெப் இன்ஜினியர் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் we are going to apply for jobs and get jobs. அண்ட் அதுக்கு மேலே நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃப்ரண்ட் எண்ட் இருந்தால் ஓகே, இல்லை ஃபுல் ஸ்டாக் படிக்கிறாலும் ஓகே, we are going to do that as well. List of technologies which are used in front end web development now. ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டெக்னாலஜி டூல் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript, Bootstrap, React.js and Git. இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 டெக்னாலஜிஸ் நமக்கு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளால ஒரு ஸ்கில்டான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் இன்ஜினியர் ஆக முடியும். அது போக ஒரு 7th ஸ்கில் இருக்கு. தட்ஸ் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ChatGPT. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ChatGPTயால நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் கேன் ஹெல்ப் அஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ ஐம் ஷுர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ChatGPT ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கோ லாகின் அண்ட் யூஸ் தட். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு எரர் வருது, இல்லை நமக்கு ஏதோ ஒரு புரியல அப்படின்னா நம்ம ChatGPT கேட்டோம் அப்படின்னா
இட் வில் கிவ் அஸ் ஆன்சர் வித்தின் செகண்ட்ஸ். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி தான் இந்த ஜேர்னி ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட், இந்த டெக்னாலஜிஸ்லாம் லிஸ்ட் பண்ணேன் இல்லையா, இந்த டெக்னாலஜிஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் HTML வந்துட்டு இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சர் டு அவர் வெப்சைட். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, லெட்ஸ் டேக் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த இடத்துல ஃபீட் வருது, இந்த இடத்துல மெசேஜிங் அந்த ஐகான் இருக்கு, இந்த இன்பாக்ஸ் ஐகான் இருக்கு, இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பட்டன், ஒரு லைக் பட்டன் இருக்கு, கமெண்ட் பட்டன் இருக்கு, இந்த பட்டன்லாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றது HTML will take care of. ஸோ CSS என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டன் இந்த கலர்ல இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இங்க ஒரு ஃபாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல இருக்கணும், இந்த ஃபாண்ட் சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே CSS. பேசிக்கா ஸ்டைலிங் ஒர்க் பண்ற எல்லாமே வந்துட்டு CSS. ஸோ JavaScript எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆகும், சர்வர்ல போய் நம்ம அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஃபாலோயிங் லிஸ்ட்டும் கூடும், ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டும் கூடும் இல்லையா. இது கூட என்ன ஆகும், அவங்க ஸ்டோரி எல்லாமே நமக்கும் தெரியும், அவங்க ஃபீட் எல்லாமே நமக்கும், அவங்க போஸ்ட் நமக்கும் தெரியும் இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் JavaScript does. இந்த 3 HTML, CSS and JavaScript தான் பேசிஸ் ஆஃப் வெப்சைட் பேசிக்கா. ஸோ இந்த 3 இல்லைன்னா நம்மளால வெப்சைட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 3 யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்திங் கால்டு பூட்ஸ்ட்ராப். இந்த பூட்ஸ்ட்ராப் ப்ராக்டிக்கலி இந்த 3 வச்சுமே நம்மளால ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். இந்த HTML, CSS and JavaScript வச்சு ஒரு ஃபுல் வெப்சைட்டை நம்மளுக்கு பில்ட் பண்ண முடியும். பட் இட்ஸ் a pain in ass because நம்ம கோட் எழுதிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. இட் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டெவலப்பர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் பாசிபிள். பட் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிக்கலி இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தெர் ஆர் மெனி ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ பேசிக்காக ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் அஸ் இப்போதைக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு தேவையில்லை. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா there's a ப்ரீ ரிட்டன் கோட், இட் மேக்ஸ் our லைஃப் ஈஸியர். ஸோ அந்த கோடெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோடோட ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பெஷலி CSS பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரிப்பீட்டட் கோட்ஸ் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு, அந்த பேராகிராஃப் டேக்குக்கு வந்துட்டு ஒரு CSS எழுதுறோம் அப்படின்னா அதே கோடு நிறைய எழுதிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபுல் வெப்சைட்டுக்குமே எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபைல் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ CSSோட ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்கு. 2 பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து Bootstrap and Tailwind CSS. ஸோ ஐ ரெக்கமெண்ட் Bootstrap பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் வித். நான் சொன்ன மாதிரி நம்ம எய்ம் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனர் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக போகிறோம். Bootstrap is a very good option because it's a utility first software. ஸோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் மேக்ஸ் அ லைஃப் வெரி ஈஸியாக. ஸோ ப்ளீஸ் Bootstrap வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அவங்களுக்கு Tailwind ஓகே அப்படின்னா you can go with Tailwind as well. ஸோ HTML and CSS, JavaScript and Bootstrap பார்த்தாச்சு. Bootstrap is a CSS framework நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் there's something called React.js. React.js அப்படின்னா அது JavaScriptோட ஃப்ரேம்ஒர்க். ஸோ JavaScript வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம நிறைய எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வெப்சைட்டே ஃபுல்லாக வந்துட்டு JavaScript வச்சு மட்டுமே, பியூர் வெனிலா JavaScript வச்சு மட்டுமே நம்மளால டெவலப் பண்ண முடியும். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் டூ மச் ஆஃப் ஒர்க். அதனால வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. பட் கேன் ஸ்டில் டூ இட். ஸோ React.js வந்துட்டு இட்ஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். டெக்னிக்கலி இட்ஸ் நாட் அ ஃப்ரேம் ஒர்க், இட்ஸ் அ லைப்ரரி. பட் அது நமக்கு இப்போலாம் வேணாம். பட் இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. React.js இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் JavaScript developed by Facebook. ஸோ React.js வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். அகைன் இட்ஸ் அ வெரி ஈஸி டூல் டு லேர்ன். ஏன்னா இதுக்குமே நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் அதுக்கு CSSக்கு வந்துட்டு Bootstrap and Tailwind இருந்த மாதிரி JavaScriptமே there are 2 options, like popular options, React and Angular. Angular வந்துட்டு I feel that's little bit difficult for a beginner to learn, grasp. But ஒரு beginnerக்கு வந்துட்டு React.js is comparatively very easy to learn. So I've chosen React.js. And அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Git வந்துட்டு இட்ஸ் a very very easy tool and a very 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 important tool. Gitோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ Git யூஸ் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. GitHub, Bitbasket அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. தி மோஸ்ட் பாப்புலர் ஒன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் GitHub தான்.
ஸோ GitHub என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தட்ஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். இப்போதைக்கும் கிட் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம போக போக நீங்கள் கோட் பண்ண நீங்கள் அதில் இருக்க நமக்கே நிறைய புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ChatGPT. ChatGPT இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிலாம் தெரியாது. பட் இட் மேக்ஸ் அவர் லைஃப் வெரி 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 ஈஸி. ஸோ நம்ம படிக்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம ChatGPTல தான் கேட்க போகிறோம். இட் வில் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சரை வச்சு we can dig in more. அதுக்கிட்டே வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராம்ஸ் கேட்டிங்க அப்படின்னா it will give you more precise answer. ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி we are going to become a front-end developer. ஓகே, பட் இதெல்லாம் எங்கேருந்து படிக்க அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூடியூப் இஸ் அ வெரி வெரி குட் பிளேஸ் டு லேர்ன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பட் யூடியூப்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய லென்த்ல இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அஸ் வெல். ஸோ அண்ட் நம்மளோட எய்ம் வந்துட்டு டு பிகம் அ ஃப்ரண்ட்-எண்ட் வெப் இன்ஜினியர் ஆஸ் குவிக் அஸ் பாசிபிள். So there's this website called W3 School. Type W3 Schools HTML. So HTML டைப் பண்ணிங்க அப்படின்னா HTML tutorial ஒன்று வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா there's a bunch of thingsல HTML home அந்த மாதிரி. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா HTML tutorialல அப் டு இந்த HTML கிராஃபிக்ஸ் வரைக்கும் I learn everything, எதுவுமே விடாமல். ஸோ இது படித்தாலே எனக்கு பேசிக்ஸ் ஆஃப் HTML கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வில் மூவ் டு CSS. CSSலேயும் பார்த்தீங்க அப்படின்னா I learn up to CSS grid. CSS grid வரைக்கும் நான் எல்லாமே படிச்சிருவேன், எதுவுமே விடாமல். ஸோ HTML up to HTML graphics and CSSல up to CSS grid. இது எதுவுமே விடாமல் நான் ஃபுல்லாக படிச்சிருவேன். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் டு JavaScript. ஸோ JavaScriptல பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் I learn till maybe HTML DOM வரைக்கும் படிப்பேன்னு நினைக்கிறேன். HTML DOM is more than enough. HTML DOM வரைக்கும் படித்தாலே ஐ திங்க் we are ready to build websites. ஸோ அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம், பட் that's not recommended as of now. So HTML CSS, so JS HTML DOM வரைக்கும் படித்தாலே that's more than enough to start. So yeah, this HTML CSS and JavaScript வந்துட்டு இந்த W3 schools-ல நம்ம படிக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் Bootstrap. Bootstrap வந்துட்டு there's a very beautiful documentation written by themselves. So yeah, ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ்குள்ள பியூட்டிஃபுல்லி ரிட்டன் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அது ஒவ்வொரு கிளாஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது இட்ஸ் வெரி குட். வேற பூட்ஸ்ட்ராப்புக்கு நம்ம எந்த வீடியோ ரெஃபர் பண்ண தேவையில்லை, எந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுமே தேர்ட் பார்ட்டியுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஃபுல்லாக நீங்கள் நம்ம கோத்ரூ பண்ணாலே வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் என்னன்னு புரிஞ்சிடும். பூட்ஸ்ட்ராப் கவர் ஆயிடுச்சு. அண்ட் ரியாக்ட் அஸ் வெல் சேம் திங். ரியாக்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தேட்ஸ் திஸ் அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டே இஸ் வெரி வெரி குட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே போதும். இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80% ஆஃப் தி ரியாக்ட் கான்செப்ட்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தட்ஸ் pretty much high than what we can expect outside. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் இந்த டுட்டோரியல் டிக்டாக் டோன் இருக்கும். அந்த கேம் எப்படி பில்ட் பண்ணுன்னு சொல்லி தருவாங்க, அதுவும் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த திங்கிங் அண்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டே இருக்கும். தட் செக்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் எவர் மிஸ் தட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லேர்ன் ரியாக்ட் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷன், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ரியாக்ட் இஸ் பர்டிகுலர் வெரி ஈஸி பிகாஸ் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு பிக்கப் அண்ட் லேர்ன் அஸ் வெல். ஸோ இந்த லேர்ன் ரியாக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா we are ready to build projects. அதுக்கு முன்னாடி there's something called Git வந்துட்டு I'll recommend 2 YouTube channels because I don't find any documentation useful. So Gitக்கு வந்துட்டு there's this Telesco channel இருக்கு. Telescoல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு Git tutorial போட்டிருப்பாங்க. That's very good. அண்ட் தமிழில் வேணும் அப்படின்னா எரர்மேக்ஸ் லெவலில் வந்து there's a Git tutorial. That's also very good. ஸோ அதுக்கப்புறம் ChatGPT வந்துட்டு அது நம்மளே யூஸ் பண்ணி தான் பழகணும். I don't find any tutorials for that. So I haven't used any tutorials for that because நான் ஸ்டார்டிங்கில் அதை யூஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. ஸோ நீங்களுமே அதுக்கு ப்ராம்ப்ட் அடிச்சு உங்களுக்கே பழகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இங்கே தான் எல்லாரும் இந்த ரிசோர்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்-எண்ட் வெப் டெவலப்மெண்ட் படிக்க போகிறோம் பேசிக்கலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். நமக்கு இப்போ டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. பட் படிக்கிறதும் அப்ளை பண்ணுறதும் இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் திங்ஸ் பிகாஸ்
நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வெப்சைட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வி கோன் டு மெஸ் அப், டோன்ட் கெட் மீ ராங், பட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இதை வச்சுக்கிட்டு, இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம அதே யூடியூப்ல போயிட்டு லெட்ஸ் டைப் இன்ஸ்டாகிராம் க்ளோன், ஏதோ ஒரு க்ளோன், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ஏதோ ஒரு க்ளோன் வந்துட்டு வித் ரியாக்ட் ஜேஎஸ் மட்டும். ஸோ ரியாக்ட் மட்டும் வச்சு க்ளோன்ஸ் பில்ட் பண்ண நம்ம படித்த எல்லா கான்செப்டுமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு வரும். அண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நமக்கு கிட்டோட நாலேஜுமே இருக்கனால நீங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸையுமே உங்கள் கிட் ரெபாசிட்டரியில நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு பின்னா யாரோ கேட்கும்போது அந்த லிங்க் கொண்டு அனுப்புனா போதும். இல்லை ஒரு இன்டர்வியூலையும் இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங். ஸோ இது பண்ணாலே வந்துட்டு we are ரெடி டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ். அண்ட் அது கூட வந்துட்டு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். அண்ட் ரெக்கமெண்ட் 3 to 4 க்ளோன் பண்ணாலே போதும். பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணனால யூஐ மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோன்ஸ் மட்டுமே ஆர் மோர் தென் எனஃப். போட்டிருக்கலாம். இந்த சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் நான் 2 சொன்னேன், பூட்ஸ்ட்ராப், டெய்ல்வின். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டுக்குமே வந்துட்டு ரியாக்ட், ஆங்குலர் 2 சொன்னேன். பட் ஏன் நம்ம வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் சூஸ் பண்ணோம், அந்த 2 விட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட எய்ம் இஸ் வெரி சிம்பிள். எவ்வளோ சீக்கிரம் ஒரு வெப் இன்ஜினியர் ஆக முடியுமோ, ஃப்ரண்ட் அண்ட் வெப் இன்ஜினியர் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக போகிறோம். ஒரு பிகினராக பார்க்கும்போது ஐ ஃபைன் இந்த 2 டெக்னாலஜிஸுமே ஆர் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் டிமாண்டுமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ஆங்குலருக்கு கம்மி அப்படின்னு சொல்ல வரல, பட் ரியாக்ட் கம்பேரிட்டிவ் இஸ் ஃபார் மோர் ஹையர் தேன் ஆங்குலர். ஸோ அண்ட் வெரி ஈஸி டு லேர்ன் அஸ் வெல். ஸோ அதுக்கு தான் இந்த டெக்னாலஜிஸ்லாம் சூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து we are going to become a front end web engineer as quickly as possible. போதுமா இந்த டெக்னாலஜிஸ் மட்டும் இருந்தால் நமக்கு இதுக்கு மேலே எதுவுமே படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒவ்வொரு டீம் பொறுத்தும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பொறுத்தும் ரெக்யர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். பிகாஸ் நம்ம பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டோட ஃப்ரேம் ஒர்க்கே Next.js ஒன்று இருக்குது. அது வேணும் அப்படின்னா ரியாக்ட் தெரிஞ்சால் Next.js பிக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்ல நான் சொல்கிற எல்லா டெக்னாலஜிஸ் நம்ம பக்கா ஸ்கில்ல இருந்தோம் அப்படின்னா we are ready to apply for internships and jobs, and the probability of us getting hired is fairly high because நம்ம ஸ்கில்டாக இருக்கும். Thank you so much for watching. Embrace your journey. Sriram's got you covered.